NEET aspirants Kana Academy ஸ்டூடண்ட்ஸோட பெனிஃபிட்காக ரிசல்ட் அனாலிசிஸ் அண்ட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நீங்க எப்ப கால் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, ஸ்டேட் ரேங்க்கு நீங்க வெயிட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, ஸ்டேட் ரேங்க் வந்தா என்ன சேஞ்சஸ் நடக்கும், இது எல்லாமே உங்களுக்காக கால்ல கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எனி டவுட் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே நிறைய பேர் வந்து இது எப்படி பண்ணலாம், ரொம்ப ஏழை மாணவர்களுக்கு எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்க, கவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கவர்மெண்ட் ஃபீஸுக்கோ இல்ல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கோ எந்த வித பிரைஸ் சேஞ்சுமே கிடையாது, இன்க்ரீஸ்மே கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு கவர்மெண்ட் காலேஜ் தான் போவேன்னு இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அப்ப எங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, எந்த சீட்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அண்ட் NRI கோட்டாலையும் மட்டும்தான் ஃபீஸ் ரைஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் எப்பவுமே NRI கோட்டால லேப்ஸ் சீட் ஆகும், எல்லா சீட்டும் NRIல ஃபில்லே ஆகாது. அப்படி ஃபில் ஆகாத சீட்டை இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணிருக்காங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 4 யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 4 யூனிவர்சிட்டியில ஃபீஸ் சேஞ்ச் என்ன ஆயிருக்கு, இது எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நோட்டிபிகேஷன் பாருங்க, 2025-2026 ஃபீஸ் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் இது. டேட்டட் 12/6/2025 வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடுல இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் NRI கோட்டாவுடைய சேஞ்சஸ் தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போறோம். அண்ட் இப்போ நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டு இருக்கு. மைனாரிட்டினா உங்களுக்கு தெரியும், தெலுங்கு மைனாரிட்டி, அதாவது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி ரெண்டு இருக்கு. நம்ம CMC வெல்லூர் கம்ஸ் அண்டர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டின்னு வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா 35% அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்காங்க, 65% வந்து கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. இப்போ 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 35 அவங்க ரிசர்வ் பண்ணிப்பாங்க, 65 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த 35%ல வந்து ஒரு 10%, அதாவது 3ல இருந்து 4 சீட் NRIக்கு வச்சிருவாங்க, NRIக்குன்னு வச்சிருவாங்க. இதே மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், லிங்குவிஸ்டிக் எல்லாம் பார்த்தோம்ல, ரிலீஜியஸ் 50-50 அவங்க ஹோல்ட் பண்ணிப்பாங்க, 50% கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதுல NRI அப்படின்னா வந்து ஒரு 5 சீட்ஸ் இருக்கும். ஓகே, நவ் சார் ஃபீஸ் வந்து எவ்வளவு சார் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. கவர்மெண்ட் கோட்டானா உங்களுக்கு தெரியும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா இல்ல கவர்மெண்ட் காலேஜ், இது ரெண்டுலயுமே எந்த வித சேஞ்சுமே கிடையாது. அதே 4.5 லேக் தான், இதுக்கு முன்னாடி இருந்ததே தான் இப்பவும் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால இதுக்கு முன்னாடி 13.5 லேக்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ 15 லேக், அதாவது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய், 1.5 லேக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்க எல்லாருமே கவனமா அதை பாருங்க. அண்ட் NRI கோட்டா இதுக்கு முன்னாடி 24.5 லேக் இருந்துச்சு, இப்போ 27 லேக் ஆக்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2.5 லேக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. இதுல நம்மளுடைய ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 4 யூனிவர்சிட்டி இருக்கு, பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பெரம்பலூர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் அண்டர் சென்ட் ஜோசப். இது 4 தான் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இதுக்கு முன்னாடி 15.4 லேக் இருந்துச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டால எந்த சேஞ்சும் இல்லை. 15.4 லேக் இருந்தது, 80,000 இன்க்ரீஸ் ஆகி இப்போ 16,20,000 இருக்கு ஃபீஸ். அதே மாதிரி NRI கோட்டால 30 லேக்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல நடந்திருக்கிற ஃபீஸ் சேஞ்ச். அண்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம இப்ப NRI கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது NRI லேப்ஸ் சீட்ஸ், NRIல இப்போ வந்து 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு 40 தான் ஃபில் ஆயிருக்கு. மிச்சம் 60 வந்து காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிசர்வ் பண்ணிப்பாங்க, பிளாக் பண்ணிப்பாங்க காலேஜ். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, திருப்பி அதுவும் வந்து கவுன்சிலிங்க்கு ப்ராப்பரா வரணும் அப்படிங்கிறதுக்காக வேகன்சி வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழேயே கொண்டு வந்துடுறாங்க கவர்மெண்ட் இந்த இயர். அப்ப லேப்ஸை வந்து காலேஜஸ் வந்து பிளாக் பண்ணி அதை சேலோ இல்லை வேற எதுவுமே பண்ண முடியாத மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு 15 லேக்கும் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து 16,20,000 ஃபீஸ் ஆக்கியிருக்காங்க. அதாவது NRIல இருந்து திருப்பி ஜெனரல் மேனேஜ்மெண்ட் வர்றதுக்கு ஃபீஸ். ஸோ எதுவுமே வந்து கவர்மெண்ட் பர்வியூக்கு இல்லாம யாருமே சீட்டை பிளாக் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடான என்ன டவுட் இல்ல உடனே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டட் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.